அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது. அதே வேளையில் மேற்கத்திய இடையூறு தீவிரமடைந்துள்ள நிலையில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை அதனுடைய தாக்கம் நீடிக்கிறது. மேற்கத்திய இடையூறு இன்று தீவிரமடைந்து காணப்படும். அதே சமயத்தில் வட மாநிலங்களில் மூடு பனி குறைவான இடங்களிலும் தென் மாநிலங்களில் கூடுதல் இடங்களில் மூடு பனி பதிவாகி இருக்கும். தமிழகம் பொறுத்தமட்டில் வட மாவட்டம், வட உள் மாவட்டங்கள் உள்ளிட்ட மாவட்டங்களில் கூடுதல் இடங்களிலும் பிற மாவட்டங்களில் பிற மாவட்டம் மற்றும் உள்ளிட்ட புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மூடு பனியும், பெரும்பாலான மாவட்டங்களில் நள்ளிரவு அதாவது தமிழகம் பொறுத்தமட்டில் மாவட்டம், வட உள் மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கூடுதல் இடங்களிலும் பிற மாவட்டம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மூடு பனியும், பெரும்பாலான மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் மீண்டும் பதிவாகி இருக்கக்கூடும். மேற்கு வங்கம், அசாம் மாநிலத்தில் அதிகாலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் மேற்கு வங்கத்தில் 2.40 ரிக்டர் அளவிலும், அசாமில் 3.30 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் மேற்கத்திய இடையூறு காரணமாக வட மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், டெல்லி, உத்தரப்பிரதேசம் மற்றும் பிற மாநிலங்களான மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா உள்ளிட்ட பல மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் பொறுத்தமட்டில் பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மார்ச் 4, 5 தேதிகளில் வடகிழக்கு மாநிலங்களில் மழை தொடரும். அடுத்த 3 நாட்கள் பொறுத்தமட்டில் ஆங்காங்கே ஆலங்கட்டி மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. தமிழகத்தில் வறண்ட வானிலை தொடரும். தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. வெப்பநிலை பொறுத்தமட்டில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும். புதுச்சேரியில் 30 டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் 29 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகக்கூடும். மதிய நேரத்தில் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும்.
மதிய குறிப்பாக இளநீர், மோர் உள்ளிட்ட இயற்கையாக கிடைக்கும் குளிர்பானத்தை குடிக்க வேண்டும். அதாவது அப்போதுதான் வெப்பத்தினால் ஏற்படும் நோய்களிலிருந்து தவிர்க்க இயலும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.